ஸ்பீக் லைக் ஜீசஸ் என்பதை பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியம். ஸ்பீக் லைக் ஜீசஸ், ஸ்பீக் லைக் ஜீசஸ். அதில் ஒரே ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த சம்பவம் காஸ்பிள் புக்கில் 3 இடத்துல நான் எடுத்து வச்சுருக்கிறேன். லூக்கா 8:25 22 25, மத்திய 8:23 27 வரைக்கும், மார்க் 4:36 41 வரைக்கும். லூக்கா 8, மீண்டும் நான் சொல்லுகிறேன், லூக்கா 8:22 25 வரைக்கும், மத்தேயு 8:23 27 வரைக்கும், மார்க் 4:36 41 வரைக்கும். இந்த வார்த்தை, இந்த பகுதியில் இருந்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் பேசுனது நிறைய, அதெல்லாம் பார்க்கணுன்னா இந்த ஒரு பிரசங்கமும் இந்த ஒரு நாள் போதாது, ஒரு சீரீஸும் போதாது. ஆனால் இந்த சம்பவத்தை வைத்து கர்த்தர் எப்படி என் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார். சொல்லமா, இயேசுவை போல பேசுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லமா, யாரை போல பேசணும்? இயேசுவை போல பேசுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, மத்தேயு நான் வாசிக்கிறேன். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் அல்லது அவங்க சீஷர்கள், இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்டவரோ, அவர் செஞ்ச அந்த செயலில் நிமித்தமா இவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படத்தக்க வண்ணமா இருக்கிறார். இதில் பல டைமென்ஷனில் நம்முடைய பிரசங்கங்களை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு பகுதியில் ஒரு விதமாய் நாம் பார்க்க போகிறோம். இயேசு எப்படி பேசினார்? சூழ்நிலைகள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே, கடலின் சீற்றங்கள் மத்தியிலே, அலைகள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, உபத்திரவங்கள் மத்தியிலே, தனக்கு எதிராய் வருகிற பெரிய எதிர்ப்புகள் மத்தியில கர்த்தர் எப்படி பேசினாரு, அதை போல நானும் என்னுடைய சூழ்நிலையில நான் பேசணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. முதல் பாயிண்ட்,